ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எமது தேசத்தினுடைய பாரம்பரிய உணவுகள் மற்றும் கொழும்புல இருந்து வந்திருக்காரு. இதுக்காண்டி வந்திருக்காரு. இதுக்காண்டி வந்து நல்லா இருக்கு. கெமிக்கல் எல்லாம் போடுவாங்க இங்க அப்படி இல்ல. ஜூஸ் போட்டு எல்லாம் தெளிச்சு இது நல்ல ஜூஸ். இது வந்து இது வந்து ரைஸ் மற்றது சிக்கன் எல்லாமே இருக்குது, கறி. இது வந்து நெத்தளி பொரியல், முட்டை, கேசரி இருக்குது, லட்டு இருக்குது. இது வந்து எள்ளு லட்டுன்னு சொல்கிறது. இது வந்து பெனங்காய் பணியாரம். இது பருப்பு வடை. இது பூரி. நாங்கள் இன்றைக்கி சாண்ட்விச் அதில் செஞ்சாங்க, சிக்கன் ராப் செஞ்சாங்க, பானிபூரி செஞ்சாங்க, மொஜிட்டோ செஞ்சாங்க. இது நண்டுக்கோள், நண்டு, மீன், மரவள்ளிக்கிழங்கு. இந்த நாள் வந்து நல்ல ஒரு புதினமான நாளாக இருக்குது. சரியா, வந்தது வெயில் கொஞ்சம் கூடியா இருக்கு. அப்ப நான் வந்து இங்க ஜூஸ் ஒன்று எடுத்தேன். சரியா, இந்த கட்டால் ஜூஸ் ஒன்று, இந்த மேங்கோ ஜூஸ் ஒன்று குடிச்சேன். நான் தரமா இருக்குது, தரமான ஜூஸா இருக்கு. நம்பி வாங்க, நான் சந்தோஷமா குடிச்சிட்டு போங்க. சாமான உற்பத்தி வந்து மிளகாய் தூள் இருக்கு, சரக்கு தூள், கோப்பி, மஞ்சள் தூள், கிரிபோஷா, ஒடியல்மா, பைத்தம், பழக்கா பஜ்ஜியா. பேரை சந்திச்சது சந்தோஷம். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து என்ன எல்லாம் காசுகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை. சும்மா கொடுத்தா பரவாயில்ல. சுட வந்தீங்கன்னு சாப்பிட போகலாம். ரொட்டி ரொட்டி. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்கரைக்கு தான் வந்தேன்னா, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிகாமம் வடக்கு பிரதேசவை என்ற அனுசரணையோட சுற்றுலா பணியும் சேர்ந்து வந்து இந்த உணவு திருவிழா அலையோடு உறவாடுன்னு சொல்லி உணவு திருவிழா வந்து இங்கே பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது என்னமா இங்கே வந்து என்னென்ன உணவுகள் என்னென்ன இங்கே வந்து இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்த வீடியோ சொன்னது ஃபஸ்ட்டாக வாருன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரத்தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். உள்ளுக்கு போகிறோம். என்னமா இருக்குன்னு சொல்லி இங்கே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வடமாகாண சுற்றுலா பணியகம் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எமது தேசத்தினுடைய பாரம்பரிய உணவுகள் மற்றும் எமது தேசத்தினுடைய மூலப்பொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அந்த உள்ளூர் உற்பத்திகளை காட்சிப்படுத்துகின்ற
கலை ஒரு எவ்வாறு காங்கிரஸ் துறை கடற்கரை பிரதேசத்திலே பண்பாடு மற்றும் சுற்றுலாத்துறை அலையோடு சுற்றுலாத்துறை நிகழ்வானது வணிகம் வடக்கு பகுதியிலே மிகவும் கோலாகலமான நிகழ்வு வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னம்மா இன்றைக்கு என்னென்ன செய்திருக்கிறீங்க, என்ன உணவு இந்த எல்லாம் நாங்கள் ஸ்வீட் ஐட்டம் தான் செஞ்சினாங்க. இந்த கேசரி இருக்குது, லட்டு இருக்குது. இது வந்து எள்ளு லட்டுன்னு சொல்கிறது. இது வந்து பெனங்காய் பணியாரம். இது பருப்பு வடை. இது பூரி. இது வந்து வாய்ப்பேன். விலை வந்து நான் நார்மலாக கேசரி இது வந்து 50 ரூபா விற்கிறேன். கொஞ்சம் சின்ன 40 ரூபா விற்கிறோம். இது வந்து 5 லட்டு 100 ரூபா. இது வந்து 4 லட்டு 100 ரூபா. இது வந்து 15 100 ரூபா. இது வந்து 30. இது 30. ஆமாம், நான் எங்கள் அம்மா வந்து அம்மாச்சியில் வேலை செய்வேன். இங்கே திருநெல்வேலி அம்மாச்சியில் வேலை செய்வேன். அப்போ அம்மாண்ட இதால் சப்போர்ட்டால் நானும் கொஞ்சம் பழகி செய்கிறேன். மற்ற கோப்பை ஜூஸில் கேண்டீன் ஒன்று வச்சுக்கேன். இப்போ ஒரு 2 எடுத்தது நடக்குது. சுயான உணவும் சாப்பிடலாம். நாங்கள் ஆர்டருக்கும் செஞ்சு கொடுக்குறோம். யாரும் தேவையில்லாமல் ஆர்டரும் செய்யலை. 077 600 96 49 தொடர்பு கொண்டா எல்லா ஆர்டரும் செஞ்சு தரப்படும். நன்றி. பாத்தீங்க சொன்னா பட்டீஸ் வந்து பொறிஞ்சு கொண்டு எண்ணெயில சுட சுட வந்தா சாப்பிடு போகலாம். சுட சுட வந்தீங்கன்னா சாப்பிடு போகலாம். பாதி சொன்னா தோசை இருக்குது, வடை, உளுந்து வடை எல்லாமே இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் முன்னுக்கு வந்து நெஸ்கபே சம்மந்தமான உணவுகள் மற்றது இங்கே பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய பாரம்பரிய புட்டு. இதில் பார்த்தீங்க சொன்னால் இங்கே பாருங்க வடை புட்டு எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் இதில் பீஸா கட் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் சொன்னால் இது ஜூஸ் அதுகள். இல்லை பார்த்தீங்க சொன்னால் ஏபிசி சர்பத்தன் இருக்கு. இதில் பார்த்தீங்க சொன்னால் எங்களோட உள்ளூர் உற்பத்திகள், யாழ்ப்பாணத்தின் உள்ளூர் உற்பத்திகள், பனங்காய் பணியாரம், மிளகாய் விரது, கச்சான் இருக்கு, விரது அக்ஷய தரிப்பண்டு எல்லாம், பருத்துற வடை. இது என்ன பேர்? என்ன இது? கரமல் புடிங். என்ன பேர்? கரமல் புடிங். என்ன 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 துண்டு என்ன விலை? ஒரு பீஸ் 350 ரூபா. ஒரு பீஸ் 350. 350. கரமல் புடிங்கா ஒரு பீஸ் வந்து 350 ரூபா. 350. உங்களோட இது வந்து கேம்பஸ் அடியில் இருக்கு அப்படிங்க. என்ன பார்த்தீங்க சொன்னால் இது மூலிகை சீயாக்காய் பொடி. இதில் பார்த்தீங்க சொன்னால் ரசப்பொடி எல்லாமே இருக்குது, குடிநீர் எல்லாமே இருக்குது இங்கே இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உடுப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேன் பேக்கு. இது என்ன பழம்? இனிப்பு தோடையா? பெரிய தோடைஞ்சு பெருசா இருங்க. அது சொன்னால் ஏராளமான மக்கள் யாழ்ப்பாணத்தில் ஏராளமான மக்கள் இந்த இதில் வந்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை சம்பந்தமான உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது. என்னம்மா உங்களுடையா?
சரிடா. வணக்கம் என்னமா உற்பத்தியாக சொல்லுங்க. பிடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து நாங்கள் இன்றைக்கி கேகே ஸ்பீச்சரில் வந்து நிற்கிறோம். எங்களோட உற்பத்தி பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய், தேங்காய், நல்லா இருக்கு, மோர் மிளகாய், வடகங்கள், மற்றது கேரட், பீட்ரூட் அப்பளங்கள், வெக்கரிக்காய் அப்பளங்கள், ஊறுகாய்கள், மற்ற மோர் மிளகாய், வடகங்கள், மற்ற கொக்கீஸ் ஐட்டங்கள், தட்டை வடைகள், மரவள்ளி முறுக்கு, காரா முறுக்கு, கம்பி முறுக்கு போன்ற பலவிதமான ஐட்டங்களை இங்கே பெற்றுக்கொண்டுள்ளோம். உங்களோட இடம் வந்து அராளி வட்டுக்கோட்டையில் கம்பெனி இருக்கு. தொடர்பு கொள்ளணும்னா 077 10 10 550 தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு 8-9 மணி மட்டும் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன சம்பந்தமான உற்பத்திகள் பார்த்தீங்கன்னா நீத்துப்பட்டி, சூளாகு, பெட்டி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அதில் ப்ரைஸ் போட்டிருக்குன்னு பாருங்க. 3000 ரூபா, 950 ரூபா, அப்படியே நிறைய பொருட்கள் இருக்குது இந்த இடத்துல. இதில் வந்து உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டம்மா எல்லாமே இருக்கு. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? இன்றைக்கு விஜயகாந்தி ஜே 185 உடுவில் ஜிஎஸ் பிரிவு. என்னென்ன உற்பத்திகள் நீங்கள் செய்கிறீங்க? நான் 7 வித மாவாக செய்கிறேன். சத்துமா, முட்டமா, குரக்கன்மா, உடியல்மா, புழுக்குடியல்மா, மற்றது சரக்கு தூள், நாவல் கோப்பி இருக்குது, மல்லி கோப்பி இருக்குது, ஆவரம்பு கோப்பி இருக்குது, சுக்கு கோப்பி இருக்குது, வேப்பம்பு வடகம், வாழைப்பூ வடகம், கோவங்காய் வடகம், சியாகா பவுடர். ஓ ஓ, இது என்ன விலை ஒரு பேக்? 100 ரூபா. இது தேசிக்காய் மாங்காய் ஊறுக, தேசிக்காய் ஊறுக. மற்ற நீத்து பூசணிக்காயில் நாங்கள் ஒரு அல்வா மாதிரி செய்கிறோம். நாங்கள் இது என்ன விலை உண்டு? ஒரு 60 ரூபா. இது வெண்டைக்கு இல்லாட்டி வேற உங்களோட பெண்ணமா எங்க வாங்கலாம்? என்னமா வீட்டில் எங்கள் டெலிஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா வருவீங்க சார், எடுக்கலாம். 074 02 29 712. நாங்கள் இன்றைக்கு அலையில நீண்டு உறவாடி கொண்டிருக்கோம். கடல் அலையில சந்தோஷமா இருக்குது. வணக்கம். இன்னைக்கு வந்த என்ன அனுபவம் இருக்கு? இந்த நாள் வந்து நல்ல ஒரு புதினமான நாளாக இருக்குது. சரியா, வந்தது வெயில் கொஞ்சம் கூடியா இருக்குது. அப்போ நான் வந்து இங்கே ஜூஸ் ஒன்று எடுத்தேன். சரியா, இந்த கட்டால் ஜூஸ் ஒன்று, இந்த மேங்கோ ஜூஸ் ஒன்று குடித்தேன். நான் தரமாக இருக்குது, தரமான ஜூஸாக இருக்குது. நம்பி வாங்க, நான் சந்தோஷமாக குடிச்சிட்டு போங்க. சாமான நல்ல தரமாக இருக்குது. எந்த விலையும் நார்மல் சீப் தான். அவ்வளோ நாட்டு உற்பத்தி. எந்த ஒரு ப்ரைஸும் இது எல்லாம் கூடண்டி இல்லை, எல்லாம் நார்மல் நல்லது. கலப்பணம் இல்லாமல். எந்த இடம்? நாங்கள் நாகக்குழியிருந்து வரோம். கொழும்புல இருந்து வந்திருக்காரு. இதுக்காண்டியே வந்திருக்காரு. இதுக்காண்டி வந்து நல்லா இருக்கு. கெமிக்கல் எல்லாம் போடுவாங்க. இங்க அப்படி இல்ல. போட்டு எல்லாம் தெளிச்சு இது பண்ணிருக்காங்க. நல்ல ஜூஸ். இது வந்து ஜூஸ். இது வந்து மேங்கோ ஜூஸ். நல்லா இருக்கு. இப்படி எல்லாரும் வந்திருக்கோம். நம்பி வாங்க, இந்த ஜூஸ் சந்தோஷமா குடிங்க. எந்த இதுவும் இல்லை, கலப்பலன் இல்லை, எல்லாம் நல்லதுதான். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னென்ன உற்பத்தி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். உங்களோட உற்பத்தி வந்து என்னென்ன உற்பத்தி இருக்கு? எங்களோட உற்பத்தி வந்து மிளகாய் தூள் இருக்கு, சரக்கு தூள், கோப்பி, மஞ்சள் தூள், கிரிபோஷா, ஒடியல்மா, பைத்தம்மா, குரக்கன்மா, கடலமா, மஞ்சள் தூள், சத்துமா, கிரிபோஷா எல்லாம் இருக்கு. இது தவிர்த்த ஏரியானால வந்து உங்களோட என்னென்று வாங்குறது எங்க? எங்கள்ட வந்து கோப்பாய் அம்மாச்சிக்கெல்லாம் எங்களோட கடை ஒன்று இருக்குது, அங்கே வந்து வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் நாங்களே வீட்டை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவோம். ஐயா இது என்ன ஐயா? இது பூசணி விதையன். இது சூரியாந்தி விதையன். இது வந்து மரவள்ளி தூள் போடாத. இது வந்து இது பாதாம் பருப்பு, கஜு, அதுகளை உற்பத்திகளுக்கு வேப்பப்பூ வடகம், கருவேப்பிலை பவுடர். இதில் பார்த்தீங்க சொன்னால் கடலை வடை வந்து 40 ரூபா போட்டிருக்குது. குரக்கன் கூழ் வந்து கப் 80 ரூபா. இதில் பார்த்தீங்க சொன்னால் பொரிச்ச மிளகாய், அவித்த மிளகாய் எல்லாமே இருக்குது. வடகம். வணக்கம். வணக்கம்.
என்னென்ன உற்பத்திகள் நீங்க போட்டிருக்கிறீங்க அன்றைக்கு? இன்னைக்கு வந்து நாங்கள் மோர் மிளகா வாழைப்பு வடகம் வேப்பம் படம் போட்டு நாங்கள் முடிஞ்சிடுவோம். கனாட்டு தேசிக்கா ஊறுவா இந்த குராக்கன் கூழ் செய்த நாங்கள் அது முடிஞ்சு திருப்ப வைக்க போகிறோம். இந்த கடலை வடை அதை விட நாங்கள் சரக்கு தூள் சத்துமா தூள் வகைகள் எல்லாம் போடுறதுக்கு செய்து கொடுக்கணும். ஒரு நாள் இதில் வடகத்துலையும் பாவக்காய் வடகம் மூலிகை வடகம் இதுதான் இந்த நாள்ல உங்களோட எங்க வந்து வாங்கலாம் உற்பத்திகள் எங்க இருக்கு? எங்களோட வந்து சங்கான டிவிஷன்ல இருக்குது. அது ஒவ்வொரு கடையெல்லாம் போட்டுருக்கிறோம். அதாவது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நேரடியாக அனுப்பி வைப்போம். நேரடியாக சர்வீஸ் ஏராளமான மக்கள் யாழ்ப்பாணத்தில் சரி இடத்துல இருந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரே மக்கள் கூட்டமாக தான் இருக்கு. உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே நிறைய இருக்கு இந்த இடத்துல. நாசி லெமன் பாருங்க 899 ரூபா போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்க சொன்னால் ரைஸ் மற்றது சிக்கன் எல்லாமே இருக்குது, கறி. அதில் இது வந்து நெத்தளி பொரியல், முட்டை. இதில் பார்த்தீங்க சொன்னால் பானிபூரி ஒரு மிக்ஸ் மாதிரி ஒரு விட்டு கொடுப்பினா பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. மியூசிக் ப்ரோக்ராம் நடக்க போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பக்கம் வந்து நிறைய உணவு வகை எல்லாம் இருக்குது. அடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து கேக் இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து கேக் போட்டிருக்கேன். கேக் இந்த நடக்குது, என்ன உணவு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க சொன்னால் இங்கே ரொட்டி மற்றது வந்து நண்டு பார்த்துட்டு போவோம். இது என்ன மைன்ஸ் பார்ப்போம், என்ன அண்ணா செய்யறேன்னு பார்ப்போம். என்னென்ன இது கூழா? கூழ் இருக்கு, சூப்புகள் இருக்கு, கொத்து இருக்கு. இப்போ நண்டு கோழி கணக்கு முடிஞ்சு இப்போ திருப்பி வந்து கொண்டிருக்கு. கூழ் தான் மீனாக ஓடிக்கொண்டிருக்கு. புளி இருக்கு. இது நண்டு மீன் மரவள்ளிக்கிழங்கு இறால் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. இது வந்து 250 ரூபா. 250 ரூபா இருக்கும். ஆட்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நல்லா போகுது. கடை இருக்கு. இந்த இது இப்போ புதுசாக திறக்க போகிறேன். பீச்சுக்கு முன்னுக்கு அங்கே முன்னுக்கால எடுக்கலாம். பீச்சுக்கு முன்னுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் புதுசாக. இங்கே தான் திறக்க போகிறேன். இந்த இதுதான் இந்த மெனு காட்டுறதுல அவருக்கு பிடிச்சி விடுங்க. ஆமாம், இப்போ ஜனவரிக்கு திறப்பேன். இப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை மூடி தான் இதை திறக்க போகிறேன். பீச்சுக்கு முன்னுக்கு வருவேன். ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் உணவு சாப்பிடுவதற்கு. மற்றது என்ன நடக்குன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பதற்கு. இதில் பார்த்தீங்க சொன்னதில் என்ன உணவு வகை இருக்குன்றது தெரியல. பார்ப்போம். இது வந்து மூடி இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் வாழைக்காய் பஜ்ஜி நினைக்கிறேன். என்னென்ன இது வாழைக்காய் பஜ்ஜியா? என்ன மாதிரி, என்ன ப்ரைஸ்? என்னம்மா இது? இந்த ப்ரைஸ் 10 ரூபாயா? ஒன்று 10 ரூபா. வேற உங்களுக்கு கடையா இருக்கா? எங்க இருக்கு கடை? அடையா? எந்த ரெஸ்டாரண்ட்? நாயகி ரெஸ்டாரண்ட். அப்ப வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் தான் போறீங்க? வடை போட்டு முடிஞ்சது 20 ரூபாய். வடை போட்டு முடிஞ்சு 20 ரூபாய். அப்ப சூப்பும் போட்டுட்டு அதுவும் முடிஞ்சது. இப்போ வந்து வாழைக்காய் பச்சி வந்து மும்முரமாக பொரிச்சு கொண்டிருக்கிறார். இந்த சாண்ட்விச் அதில் செஞ்சாங்க, சிக்கன் ராப் செஞ்சாங்க,
பானிபூரி செஞ்சனாங்க, மொஜிட்டோ செஞ்சனாங்க, கேசரி கேக் அந்த வகைகள் செஞ்சனாங்க. இந்த கேக் ஒரு துண்டு என்ன விலை? 120 ரூபா. இது 120 ரூபா. எக் கேக் இது. அதுவும் எக் கேக் ஐசிங் போட்டது 100 ரூபா. அது கேசரி 80 ரூபா. இப்போ எல்லாம் முடிஞ்சுதாங்க. இது என்னது இது? இது ஷவர்மா செஞ்சனாங்க, சிக்கன் ஷவர்மா செஞ்சனாங்க. நாங்க சும்மா ஒரு சப்போர்ட்டா அக்காக்காக வந்து நாங்க ஃபன் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கு. வந்து நல்ல க்ரௌட் ஆயிட்டு கடையா இருக்கு அக்காக்கு. இல்ல நாங்க இனி இதுல இம்ப்ரூவ் ஆனா ஒரு கடை வந்து ஓபன் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம். இந்த பேர் என்ன? விருட்சிய சுமித்ரா. இன்னும் சுற்றி பார்க்கல வடிவா இப்போ தான் கொஞ்சம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட பிடிச்சி விட்டுட்டோம். அப்போ ஒரு கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு போகமாட்டு வந்ததான். ஃப்ரைட் ரைஸ்கள் இருக்குதான் பார்த்தது. அப்போ என்னோட படித்த போட்டோ கண்டனா அவர் கொண்டு வந்து பெரிய லிஸ்ட் ஒன்று வந்துட்டு போனவர். ஃப்ரைட் ரைஸு அது எழுதுகள் சாப்பாடு. அவள் இங்கே வெயிட்டர் வேலை பார்க்குறாள், அதான் நாளைக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த என்ன நல்ல மாதிரி வருஷத்துக்கு வாடியான உடுப்போல் இருக்கு, பட்டங்கள் எல்லாம் விற்கிறாங்க. நிறைய பேரை சந்திச்சது சந்தோஷம். சாப்பாடு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க என்ன எல்லாம் காசுகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை. சும்மா கொடுத்தா பரவாயில்ல. கடலோட உறவாடு கிடக்குது, போய் கடலுக்கு அலையோட உறவாடு கூப்பிட்டாங்க, குளிக்க வந்துடுறாங்க இல்லையாப்பா. சரி, நன்றி. இது பார்த்தீங்க சொன்னால் ஏராளமான பட்டங்கள் இந்த இடத்துல பறக்க விடப்பட்டு பாருங்க. பார்த்தீங்க சொன்னால் காங்கேசந்துறை கடற்கரையில் நிற்கிறோம். அங்கே தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்குது, உணவு திருவிழா.